கோழி முட்டை செம்மடா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. அந்த சைடு இந்த முட்டை கூட இதுல வைக்கிறேன், தெரியாம அதையும் எடுத்து உடைச்சிடாத. இருந்துட்டு போகுது, என்ன பிரச்சனை இப்ப? எனக்கு அவரு மூச்சு ஓட அதுக்கு அவன் சிரிக்கிறான். முட்டை உடைக்கிறக்கெல்லாம் இப்படி எப்படி விழுவலை இல்லை புடிச்சு நான் சொல்லி வாயம் போடுறேன், அதுக்கெல்லாம் விட்டுட்டேன். இதுதான் சொன்னேன். இது என்னது? டிரைவரா? டிரைவர் இல்லை, அப்படி இல்லை. கடைசி ஒன்று முடிச்சுட்டு சரி ஓகே. அப்புறம் என்ன ஊற்றிடும், ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம். அமுக்கு அமுக்கு வச்சு அமுக்கு. இது ஊற்றுறது கீழே ஊற்றுறது சரியா இருக்கும். போதும்னா சொல்லியிருக்கேன் சரியா? மெதுவாக கூட்டுங்க. அருவிக்கரை ஓரத்திலே அழகா ஒரு புளியல் ஏதோ தங்கா இயன்றது. இதே மாதிரி இலக்கு தந்துட்டீங்கன்னா அல்வா போடுறதுக்கா? ஆமா தம்புடு. நம்ம கொட்டி கலக்கிட்டு இருப்போம். நல்லா வலிச்சுக்கிட்டு செக்கில ஆட்டுனா சுத்தமான நல்லெண்ணெய். கறிக்குழம்பு மணக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு சமையல் துருவன கேரட். நீங்க அந்த ஒரு அடுப்பு வச்சு சோத்து ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் குழம்பு ஊற்றி காய்ச்சிடும். ஏமாத்துக்கலாம் நல்லா. குழம்பு பார்த்துக்கிறேன் போனா ரொம்ப முக்கியம். அல்ல இல்லாதான் அது இது. இப்போ ஒட்டச்சு ஊத்துன முட்டை. அடிச்சுக்கிட்டு அந்த கம்பெனியில தான் எனக்கு ஒரே 50 ரூபாய்க்கு என்ன தாங்க பிறகு வேணுமா சொல்லுங்க. கல்லுப்பு கிண்டு கிண்டு. சிட்டாக்கறி குழம்பு. மட்டன் குழம்புல வீடு மோருங்கிற நல்லா பிடிச்சிக்கணும். பத்திரமா இருக்கு. என்ன படம்டா? படம் இல்ல, தனியா பாட்டு. எனக்கு தள்ளி வச்சுக்கடா. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகா சாந்து, முணுக்கின மிளகுத்தூள், முணுக்கின கல்லுப்பு. அவங்க 2 பேரும் எங்கே போயிட்டாங்க? அழகானா நீ அள்ளி தடவு. விட்டு விட்டு தடவுறது. அப்படியே கொஞ்சம் மசாலா அள்ளிவிங்க.
ஒரு மணி நேரம் ஊறட்டு. கண்ட பாரதம் இந்த கழுவி ஃபஸ்ட்டு போட்டோம். கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, இங்கிட்டு தான் கிடக்கும். இன்னொரு கண்டி போடலாம் போல. 3 கண்டி விடுங்க. 4 சாச்சு விடு தப்பம்டா. அதை தாத்தா நறுக்கிட்டு நூல் கற்றுக்கிட்டு இருக்கேன்டா. எவ்வளோ நேரம் கண்ணு தெரியுதா தெரியா? தாத்தானால அங்கே வச்சுக்க இருக்குல்ல. ஐயா உங்கள் கண்ணுக்கு அதெல்லாம் குத்திட மாட்டாங்க. யாரு? பயப்படாதீங்க நீங்கள். என்ன வேணா பயப்படுறானா? அப்புறம் எல்லாம் குட்டி போயிருங்கள. சும்மா பிச்சுட்டு இல்லை காரி நல்லா சாப்பிட்டா தானே. ஆப்ரேஷன் சக்ஸஸ். அந்த காலத்தில் காதல்லாம் தென்னந்தோப்பு அதெல்லாம். அங்கேதான் எந்த ஏரியா பாரு. பச்சை தண்ணி இப்படி கவுந்துடாமல் இருக்கணும். தரத்தானே எடுத்து வைங்க. ஆனால் நிற்க முடியலப்பா. கொஞ்ச நேரம் கோழி வேகிறதுக்குள்ள நாங்கள் வந்துடுவோம். மூடுறா. ஓகே. கட்டி வந்து இந்த பகுதி கொஞ்சம் பார்த்துடாடே. கறி வெந்தால பிச்சுக்கிட்டு தானே போவேன் வயிறு. ஆமாம், அதுக்கு தாண்டா தம்பிச்சிடலாம். நீ நிறைய தடவை கேட்பேன், நான் தரமாட்டேன். எனக்கு பயமாக இருக்கு. சளி பிள்ளை. இப்போ கரெக்டாக அத்துருப்பா. நல்லா அத்துடு. அவ்வளோதான். இந்த காலம் சூப்பரியா. அதான் அசால்ட்டாக நல்லா வந்துருச்சு. ஒரு இதில் கொட்டிக்கிறோமே புறா எடுத்து புரியல. இந்தா என்னடா இதுக்கு மட்டும் காலை வெட்டாமல் வச்சிருக்கிய? இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காங்கடா. வெறும் கறியாக இருக்குது. அம்மா புடிடா. முட்டையை எப்படி பொரிச்சு சாப்பிட்டாலும் அது சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம புதுசாக முட்டையில் கேரட்டை சேர்த்து ஆட்டுக்கறி குழம்பையும் ஊற்றி அதை அப்படியே கோழிட்டு வயிற்றுக்களை வச்சு ஆவிலே வேக வச்சு சாப்பிட்றது. ஆட்டுக்கறி குழம்போட டேஸ்ட்டு, முட்டை, கோழிக்கறி எல்லாத்தோட டேஸ்ட் சேர்த்து எக்கு முக்கா இருக்குது. வேறு லெவல் விருந்து இன்னைக்கு. கோழி கறி இங்கே பாருங்க, உரி எடுத்தாச்சு. அவ்வளோ டேஸ்ட். இன்னைக்கு ஒரு புடி கிடைக்கும்.
கேரட்டு கோழி முட்டை செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க.